இல்லம்மா, காசை கொடுத்தா தானே கேஸ் நகரும். இப்பதானே காசை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன உதயமூர்த்தி சார், வண்டி ஏகமா சவுண்டு விடுது. சின்ன ரிப்பேரு, சாயந்தரமா மெக்கானிக் ஷீட்ல விடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க தினம் ஒரு ஃபாரின் கார்ல வந்து இறங்கலாம். அதை விட்டு பொதுநல வழக்குன்னு ஒரு பைசா விராத கேஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறீங்களே சார். சார், இந்த வண்டியை வேர்வையில் வாங்கினது, கட்சிக்காரங்களுடைய கண்ணீரிலோ சாபத்திலேயோ வாங்கினது இல்லை. அது அப்படிதான் இருக்கும். ஐ எம் சாரி சார். வாழ்க வளமுடன். யுவர் ஆனர், முதல் நாள் என்கிற இவரு கட்டணம் கட்டுறதுக்காக கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கும்போது 4 மாடி தான் கட்டுவேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த மண்ணோட தன்மையை பொறுத்த வரைக்கும் 4 மாடிக்கு மேலே கட்டினா அந்த கட்டடம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விடலாம். ஆனால் இவர் ரூல்ஸை எதையும் ஃபாலோ பண்ணாமல் அந்த இடத்துல 6 மாடி கட்டியிருக்காரு. கார்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி கட்டப்பட்ட அந்த 2 மாடியை உடனடியாக இடிக்கிறதுக்கு உத்தரவிடணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இன்ஜினியர் சார், அரை அடி உயரமா இருக்குது மாதிரி இருக்க, டேப்பு வச்சு அளந்து பார்த்துருவோமா? யோ, அந்த அரை அடியை சேர்த்திடியா, ஏன் வேலைக்கு உழ வச்சிட போற? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. சேட்டு, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை மீறி யாரும் எதையும் செய்யக்கூடாது. ஆப்போ மனித உரிமை கமிஷன்ல கேஸ் போடு. சேட்டு மூஞ்சில காரி துப்பிட்டான். நான் அந்த கேஸ் வந்து அங்கே பார்த்துடுறேன். வாழ்க வளமுடன். என்னங்க கலாட்டா, என்னங்க கலாட்டா? தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், என்னடா அம்மாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட் பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆயி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. தூங்குனா என்னடா, பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா, ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூட்டர்ன் எடுங்க, போங்க. உன்னை தான்டா சார் மேட்ரு. வண்டி ஏன் திரும்பி போக சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு குடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸை புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ, அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்க இது தெரியாத ஆளா இருக்காரு. ஓ, அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார், வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இதை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் சார். ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்க தான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி, வட்டி, திரை, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. சார் சார், மனோகர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்கினேன், நீ ஏடா அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1 ஆள் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா, அவனை வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு நிமிஷப்படுத்துறீங்க? பழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா, சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய், என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுற? சும்மா இரு. இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க.
அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே வம்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்துறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏன் சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்சவன்டா நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க. ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. Witness the power of the punch only on Eros Now.